சாரதா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விரதத்தை செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதனால் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க சாரதாவை நினச்சி. கங்கா மட்டும் சாரதா வந்து இந்த மாதிரி தன்னை பார்க்காம வந்து காவேரியை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. காவேரிக்காக இந்த அளவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்து வீட்டில் வந்து சாரதாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் வந்து காவேரி அவங்கள பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. கங்கா வந்து அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் என் அம்மாவுக்கு தேவையா, தேவையில்லாத வேலை ஏன் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. விஜயும் காவேரியும் வந்து வீட்டில் இருக்க பொறுப்புகளை எல்லாமே எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து கடைக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விஜய் வந்து பார்த்துக்கிறாரு. இதை பார்த்து சாரதா வந்து அந்த தம்பிக்கு என்ன தெரியும், எதுக்கு காவேரி இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா, அவர் தான் ஆசைப்பட்டு போகிறாரு, அவர் ஆசைப்பட்டு போகும்போது என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு. அத்தை இதிலலாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் சாரதா வந்து ஐயோ வசதியாக வாழ்ந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்த்துருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து அவர் பண்ணார், அவர் பண்ணும்போது மட்டும் அமைதியாக இருந்துச்சு, எதுவுமே சொல்ல. கூட வேலை சொல்லிகிட்டே இருக்கோம். விஜய் வேலை பண்ணுறாரு மட்டும் அப்படியே ஓவராக நமக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் கங்கா வந்து டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து வீட்டில் எல்லாம் பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாரு. எல்லாமே வந்து வாழ்ந்து தர்றது பொருள் அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறதால சாரதா ரொம்ப நிம்மதி அடைகிறாங்க. சாரதா வந்து ஐயோ ஒரு விஷயம் நான் மறந்து போயிட்டேடி, வந்து கூட்டிகிட்டு வரணும்ல, கூட்டிகிட்டே வரல இன்னும் கூட அப்படின்னு சொன்னேன். என்னமாச்சு அப்படின்னோடனே நர்மதா கூட்டிகிட்டு வரணும், டைம் வேறு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வேலை செஞ்சுட்டு இருக்கதான் நான் முடியலடி அப்படின்னோடனே உனக்கே உடம்பு சரியில்லை, நர்மதாவை எப்படி கூட்டின்னு வருவேன், நாங்கள் யாராவது அப்படி எப்படி 2 பேரும் போக முடியும், 2 பேருமே வந்து வாய் வேறுமா இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் போவேணா, நானே போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமே கிடையாது, அப்போவே அந்த தம்பி நர்மதா கூட்டிகிட்டு வரேன்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் விஜய் தம்பி அப்போவே போயிடுச்சுல, நர்மதா கூட்டின்னு வர அப்படின்னோடனே அப்போ தான் நிம்மதி அடைகிறாங்க. நர்மதாவும் விஜய் கூட வந்து இறங்குறாங்க. விஜய் வந்து எப்போ தம்பி போனீங்க, சொல்லவே சொல்ல அப்படின்னு விஜய்கிட்ட கேட்குறாங்க. இல்லை நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்றாங்க. எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் சிரமம், நான் போயிருப்பேன்ல அப்படின்னோடனே இதில் என்னங்க சிரமம், இங்கே பாரு நர்மதா, இதுக்கப்புறம் மாமா தான் உன்னை எப்போவுமே கூட்டிகிட்டு வருவேன் சரியா அப்படின்னோடனே தேங்க்ஸ் மாமா அப்படின்றாங்க. உடனே வந்து சரி மாமா எனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வந்து அந்த பொருட்கள் எல்லாம் காட்டுறாங்க. பார்த்தா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, சில புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, நோட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் தம்பி இது தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுறீங்க, இவளுக்கு ஒரு வேலையே இல்லை, எல்லாத்தையும் கேட்பா அப்படின்னோடனே இதெல்லாம் ஒரு விஷயமா, அவளுக்கு வாங்கி தரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட சின்ன வயசில் இப்படி தான் எங்கள் தாத்தா கூட வரும்போது ரோட்டில் இருக்க பொருள் எல்லாம் எங்கள் தாத்தா கிட்டே கேட்பேன், எங்கள் தாத்தா ஒன்று ஒன்றா வாங்கி கொடுப்பாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நர்மதாவோட ஞாபகங்கள் வந்து வந்து பார்க்கும்போது நர்மதாவை அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நர்மதா வந்து எல்லா பொருளையும் காட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எனக்கு மாமா புதுசாக ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து செம்ம கடுப்பாக இருக்குது கங்காவுக்கு. இவரும் தான் எவ்வளோ வாங்கி கொடுப்பாரு, எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, என்னைக்காவது வீட்டில் இருக்கவங்க இவரை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்களா, ஆனால் விஜய் ஏதோ வாங்கி கொடுத்துட்டாராம், ஆனால் விஜயை பற்றி மட்டும் எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க, அப்படியே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் விஜய் பிராணம் தானே பாடுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கவே முடியாது போட்டிருக்கே, ஃபுல்லாக விஜய் மயமாகவே ஆகிடும் போட்டிருக்கே அப்படி சொல்லிட்டு கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கங்கா கிட்ட ஓடி வந்து நர்மதா காட்டுறாங்க. பாத்தியாக்கா மாமா எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, பார்த்தேன் அப்படின்றாங்க. அக்கா இந்த மாதிரி என்கிட்ட இல்லவே இல்லை தெரியுமா, ஆனால் மாமா எனக்கு சூப்பராக வாங்கி கொடுத்துட்டாரு, எப்போவுமே சிம்பிளாக தானே எல்லாமே வந்து இருக்கும் என்கிட்ட அப்படின்றாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல் இருக்கு. ஆமாக்கா காசை பற்றி யோசிக்கல மாமா, எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ, என்ன வேணாலும் வாங்கிக்கோ சொல்லிட்டாருக்கா, அதுக்காக மாமாவை சொல்ல கொடுக்கக்கூடாது எப்பவுமே, புரியுதா நர்மதா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நர்மதாவுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட கடமைத்தை, இது நான் சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிக்கலையா அத்தை அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, சரிங்க தம்பி நீங்கள் கோச்சுக்காதீங்க, நீங்கள் என்ன வேணாலும் நர்மதாவுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியலம்மா, நிஜமாவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான சாமான்கள், அதுக்கப்புறமா நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து இறங்குது. அதை பார்த்துட்டு என்னடி இது உங்கள் வந்து வீட்டுக்காரர் இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, இல்லடி இல்லை அவர்கிட்ட இருக்குதாம்மா கொஞ்சம், அதனால தான் அதை வச்சு செலவு பண்ணுறாரு, அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் வாங்க தானே வேணும், ஏன்னா அந்த ரூமில் ஃபேன் காற்று சரியாகவே வரலம்மா, அதனால தான் எல்லாமே வாங்கிட்டு வந்து போடுறாரு அப்படின்னோடனே ஏங்க உங்ககிட்ட காசு இல்லை நீங்கள் ஏங்க அப்படின்னோடனே பரவாயில்ல காவேரி விட்டுரு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. சரி காவேரி தாத்தாவும் பாட்டியும் பார்க்க போகணும் அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க, நம்ம 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நான் போய் பார்த்துட்டு வருவேன், இல்லை நீயும் வரியா, நானும் வரேங்க அப்படின்றாங்க. 2 பேருமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்புறாங்க.